அமர்நாத் யாத்ரீகர்கள் 7 பேர் பயங்கரவாதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்ட நிலையில் ஜம்மு காஷ்மீரில் மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் டெல்லியில் ஆலோசனை நடைபெற்றது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன? மிகவும் முக்கியமான ஒரு தகவல் இந்த கூட்டத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உளவுத்துறை மூலமாக வந்திருக்கும் தகவலின் அடிப்படையிலே பாகிஸ்தானை சேர்ந்த தீவிரவாதிகள் தான் இந்த தாக்குதலிலே ஈடுபட்டார்கள் என்றும், அதிலே ஒருவருடைய பெயர் இஸ்மாயில் பாய் என்றும், அவர் தன்னைத்தானே LET என்ற தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்றும் தெரிய வந்திருக்கிறது. அவருடன் மேலும் 3 அல்லது 4 தீவிரவாதிகள் இருந்திருக்கலாம் என்றும், தற்போது அந்த தீவிரவாதிகளை தேடும் வேலை அனந்தநாக் பகுதியிலே நடந்து வருவதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலே உள்துறை அமைச்சரை சந்தித்தவர்கள் தேசிய பாதுகாப்பு செயலாளர் அஜித் ஜோவல், ஹோம் செக்ரட்டரி என்று சொல்லப்படும் உள்துறை செயலாளரான ராஜீவ் மெஹரிஷி மற்றும் உளவுத்துறையான இன்டெலிஜென்ஸ் பியூரோவுடைய மூத்த அதிகாரிகள். இந்த கூட்டத்திலே அவர்கள் என்ன முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் என்றால், அமர்நாத் யாத்திரையை தொடர்ந்து நடத்தும் வேலையை மத்திய அரசே கண்காணிக்கும் என்றும், அதற்காக டெல்லியிலே ஒரு குழு அமைக்கப்பட்டு தேசிய பாதுகாப்பு செயலாளரான அஜித் ஜோவல் தொடர்ந்து அவர்களுக்கு என்னென்ன நடைமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்பதற்கான ஆலோசனையை வழங்குவார் என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதை தவிர ராணுவம், CRPF மற்றும் BSF ஆகியோர் அந்த பகுதியிலே பாதுகாப்பை அதிகரிப்பார்கள் என்றும், எந்த விதமான நடைமுறையிலும் மாற்றங்கள் இல்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய வேலையை அவர்கள் செய்ய வேண்டும் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜம்மு காஷ்மீர் போலீஸ் உளவு தகவல்களை சேகரிப்பது மற்றும் அந்த பகுதியிலே ஒருங்கிணைப்பு பணிகளிலே ஈடுபடுவது ஆகிய முக்கிய பொறுப்புகளை கவனிக்கும் என்று முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய தகவல்கள் அனைத்தும் தற்போது பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவ்வப்போது உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த தகவல்களை தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரிவிப்பார் என்றும், உளவுத்துறை தொடர்ந்து தகவல்களை சேகரித்து வரும் என்றும், அதன் அடிப்படையிலே தீவிரவாதிகள் வேற எங்கேனும் தாக்குதல் நடத்துவதற்கான திட்டமிட்டிருக்கிறார்களா என்பதை கண்டுபிடித்து அதையும் முறியடிக்க வேண்டும் என்றும் இந்த கூட்டத்திலே ஆலோசனை சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தற்போது ஜம்மு காஷ்மீர் போலீஸ் மற்றும் ராணுவம் பாதுகாப்பு படைகளைச் சேர்ந்தவர்களை தவிர நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் என்று சொல்லப்படும் தேசிய பாதுகாப்பு செயலாளரான அஜித் ஜோவலே நேரடியாக பல்வேறு விஷயங்களை கவனிக்க இருக்கிறார். ஆகவே காஷ்மீர் கவர்னரான ஓராவுடன் அவர் தொலைபேசியிலே இன்று பேசுவார் என்றும், அதன் அடிப்படையிலே புதிதாக பல ஏற்பாடுகள் செய்யப்படும் என தெரிகிறது. அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டவுடன் அது பற்றிய விவரங்களும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு தெரிவிக்கப்படும். போகுது. அமர்நாத் தாக்குதலில் பாகிஸ்தான் நாட்டைச் சேர்ந்தவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள் இங்கே தெரிய வந்திருக்கிற நிலையில் இது குறித்த கண்டனத்தை தகவலை பாகிஸ்தான் நாட்டுக்கு இந்தியா தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. நிச்சயமாக அதற்கான ஆதாரங்களை திரட்டும் முயற்சியிலே தான் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். பாகிஸ்தானை சேர்ந்தவர்கள் இந்த தாக்குதலின் பின்னணியிலே இருக்கிறார்கள் என்ற தகவல் உளவுத்துறை மூலமாக வந்துவிட்டது. இருந்தாலும் அதற்கான ஆதாரங்களை திரட்ட வேண்டும் என்பதற்கான முயற்சியிலே தான் தற்போது மத்திய அரசு மற்றும் ஜம்மு காஷ்மீர் அரசு இரண்டும் ஈடுபட்டிருக்கின்றன. ஜம்மு காஷ்மீர் போலீஸ் மூலமாகவும் உளவுத்துறை மூலமாகவும் இதற்கான தகவல்களை கண்டுபிடிக்க வேண்டும். அல்லது ராணுவம் தற்போது தேடுதல் வேட்டையிலே ஈடுபட்டிருக்கிறது. அந்த தேடுதல் வேட்டையிலே தகவல்கள் கிடைத்தாலும் அந்த ஆதாரங்களை கொண்டு வெளியுறவுத்துறை அமைச்சகம் பாகிஸ்தான் அரசை தொடர்பு கொள்ளும் என்றும், பாகிஸ்தான் இந்த தீவிரவாத தாக்குதலின் பின்னணியிலே இருப்பதற்கு கண்டனம் தெரிவிக்கப்படும் என்றும் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் அதற்கு முன்பாக ஆதாரங்களை திரட்ட வேண்டிய பணி இருப்பதால் அதற்கான பணியிலே தற்போது மும்முரமாக மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து ஈடுபட்டிருக்கின்றன. கார்த்திகை, தற்போதைய விவரங்களுக்கு நன்றி கணபதி.